சுந்தர சோழ மன்னர் நல்ல அழகிய தோற்றம் வாய்ந்தவர். அவருடைய அப்பா அறிஞர். சோழ குலத்துக்கு எதிரியாக இருந்த வைதும்பராயர் அப்படிங்கிற வம்சத்து பெண்ணான கல்யாணியை அவருடைய அழகை பார்த்து மோகம் கொண்டு கல்யாணம் பண்ணி அழிச்சிட்டு வந்துட்டார். அறிஞருக்கும் கல்யாணிக்கு பிறந்த சுந்தர சோழருக்கு பெற்றோர்கள் வச்ச பேர் என்னென்னா பராந்தகர். அவருடைய தோட்டத்துடைய வனப்பை கண்டு நாட்டாரும் நகரத்தாரும் சுந்தர சோழர் என்று அவரை அழைச்சாங்க. அதுவே அவர் பேராகவும் மாறிப்போச்சு. அவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே அழகில் மிக்கவர்கள். கடைசியாக பிறந்த அருள்மொழிவர்மர் அழகில் அனைவரையும் விஞ்சி விட்டார். அவர் குழந்தையாக இருக்கும்போதே சோழ வம்சத்து ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு கன்னத்தை கனியை செஞ்சுருவாங்க. எல்லாரிலும் அதிகமாக அவர் வாஞ்சியோடு இருந்தது அவருடைய அக்கா தமக்கை குந்தவை தான். அருள்மொழிக்கு 2 பிராயம்தான். குந்தவை பெரியவர். ஆனால் அந்த அருள்மொழியை வளர்க்குறது தான் வேலை தான் அப்படின்னு குந்தவை நினச்சிட்டு இருந்தா. அதே மாதிரி அருள்மொழிவர்மரும் குந்தவைகிட்ட அன்பாக இருந்தார், ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். தமக்கையிட்ட வேலையை எதையுமே தட்ட மாட்டார். பிரம்மா விஷ்ணு சிவன் சொன்னால் கூட கேட்க மாட்டார். அருள்மொழிவர்மர் பொருட்படுத்தவே மாட்டார். தமக்கையின் வாக்கு தான் தம்பிக்கு தெய்வத்தின் வாக்காக இருந்தது. தம்பியின் முகத்தை தமக்கை, அதாவது சகோதரி, அடிக்கடி உற்று நோக்குவார். விழித்து கொண்டிருக்கும்போது மட்டும் இல்லை, தூங்கும்போது கூட நாழிகை கடையில் பார்த்துட்டு இருப்பாள். இந்த பிள்ளையோட ஏதோ தெய்வீக சக்தி இருக்குது, இதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்யணும், அப்படி என் பொறுப்புன்னு அவன் நினைப்பாள். தம்பி தூங்கும்போது அவனுடைய உள்ளங்கைகளை எடுத்து பார்ப்பாள். அந்த கையில் ஏதோ ரேகையில் இருக்குது, சக்கர வடிவமாக அவளுக்கு தோணும். ஆகா, உலகத்தை ஒரு கொடை நிழலில் அரசு புரிந்தவன் தான் இவன் அப்படின்னு நினச்சிக்குவாள். ஆனால் சோழ சிங்காசனத்தில் இவன் ஏறுவான்ற எண்ணத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஏன்னா இவனுக்கு மூத்தவங்க பட்டத்துக்குரியவங்க 2 பேர் இருந்தாங்க. இவனுக்கு எங்கே இந்த ராஜ்யம் வரப்போகுது? எந்த சிம்மாசனத்தில் இவன் ஏற போகிறான்? கடவுள் சித்தம் எப்படியோ, யார் கண்டது? உலகம் ரொம்ப பெருசு. எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் நில உலகத்தில் இருக்கின்றன. புஜபால பராக்கிரமத்தினால் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு சென்று சிங்கநாதம் ஏறி ராஜ்யம் ஆண்டவங்களை பற்றிலாம் கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்.